சற்று முன் கிடைக்கப்பெற்ற மிக மிக முக்கியமான செய்திகள் ஒன்று கிடைச்சிருக்கு. அதாவது கனிமொழி எம்பி அவர்கள் அவருடைய எம்பி பதவியை ராஜினாமா செய்ய போகிறாங்களாம். தூத்துக்குடி பகுதியில் எம்பியாக இருக்கும் அவங்களோட பதவியை ராஜினாமா செய்ய போகிறாங்கன்ற தகவல்கள் கிடைச்சிருக்கு. அதாவது அந்த தொகுதியில் ராஜினாமா செஞ்சுட்டு அந்த தொகுதியிலே பார்த்திங்கன்னா வரப்போகிற சட்டமன்ற இடைத்தேர்தலில் அவங்க நிற்க போகிறாங்களாம். இதற்கு காரணம் என்னன்றதும் ஒரு அதிர்ச்சியான தகவல்கள் வெளியாயிருக்கு. அதாவது திமுக கட்சியிலையும் பார்த்திங்கன்னா பிளவுகள் ஏற்பட்டிருக்கான். இதனால் திமுக கட்சி 2-3 உடையும் என்று சொல்லப்படுது. ஆரம்பத்தில் எப்படி அதிமுகவில் பிளவு ஏற்பட்டுச்சோ அதே போல தான் இப்போ திமுகவிலையும் பிளவு ஏற்படும் என்று சொல்லப்படுது. அதிமுக கட்சி இப்போ ஒன்றுமே இல்லாமல் போகிறதுக்கு காரணம் அவங்களுடைய ஒற்றுமையின்மை என்று சொல்லப்படுது. அதே போல தான் இப்போ திமுக கட்சியிலையும் ஒற்றுமை இல்லாமை நிலவி கொண்டு வருவதாக சொல்லப்படுது. அதனால் ஆரம்பத்தில் பார்த்திங்கன்னா கலைஞருக்கு பிறகு நம்ம ஸ்டாலினுக்கு தான் பதவி கிடைச்சது. அதனால் இப்போ அவர் முதலமைச்சராக இருக்கார். மேலும் அதற்கு அடுத்தது நம்ம கனிமொழிக்கு தான் எல்லாம் கிடைக்கும் என்று சொல்லப்பட்டு வந்தது. கனிமொழிக்கு தான் பொதுச் செயலாளர் பதவி கொடுத்துருக்காங்க. இப்போ பொதுச் செயலாளர் பதவியை நம்ம உதயநிதி ஸ்டாலின் கேட்குறாராம். ஏற்கனவே பார்த்திங்கன்னா அவங்க வாரிசு அரசியல் பண்ணுறதா ஒரு பக்கம் மறைமுகமாக சொல்லப்பட்டு வருது. இன்னொரு பக்கம் பார்த்திங்கன்னா உதயநிதி ஸ்டாலின் அவரோட மகன் இன்பநிதி அப்படின்னு சொல்லிட்டு தொடர்ந்து போயிட்டே இருக்கிறதுனால கண்டிப்பாக மற்றவங்களுக்கு வாய்ப்பு கிடைக்காது. மற்றவங்க எல்லாருமே பார்த்திங்கன்னா வெறும் வேடிக்கை தான் பார்க்கணும். அந்த மாதிரி நிலைமை தான் இப்போ ஏற்பட்டிருக்கான். இதை எப்படியோ உஷாராக தெரிஞ்சுக்கிட்ட கனிமொழி அடுத்தடுத்த கட்டங்களை இப்போ நிறைவேற்ற ஆரம்பிச்சிட்டாங்க. முதல் கட்டமாக அவங்களோட பதவியை ராஜினாமா செய்ய போகிறதாகவும் மீண்டும் இப்போ வரப்போகிற இடைத்தேர்தலில் அவங்க நிற்க போகிறதாகவும் நின்று கண்டிப்பாக ஜெயிக்க போகிறதாகவும் சொல்லியிருக்காங்க. எப்போ காங்கிரஸ் கட்சி ஜெயிச்சு அதன் மூலமாக பார்த்திங்கன்னா மாபெரும் பதவிகள்லாம் கிடைக்கும்னு எதிர்பார்த்து கொண்டு இருந்தால் வேலைக்காகாது. இனி நம்மளே களத்தில் இறங்கினா மட்டும்தான் பார்த்திங்கன்னா வேலைக்காகும் அப்படின்றதுக்காக அவங்க இந்த முடிவை எடுத்திருக்கிறதா சொல்லப்படுது. மேலும் உதயநிதி ஸ்டாலின் பொதுச் செயலாளர் பதவி கேட்டிருக்கிறதுனால அது கனிமொழியிடம் இருக்குது. அதை இவர் கேட்டுட்டார்னா நாங்கள் என்ன பண்ணுறது? இதனால் கடும் கோபம் அடைஞ்சிருக்காங்க நம்ம கனிமொழி அவர்கள். இதனால தான் திமுக கட்சியில் பிளவு ஏற்பட போகுது எனவும் அதனால் திமுக கட்சி 2-3 உடையும் என்பதிலையும் எந்த சந்தேகமே இல்லை அப்படின்னு சொல்லப்படுது. இதனால் தனித்து நின்று போட்டியிட முடிவு பண்ணியிருக்காங்க நம்ம கனிமொழி. இதனால் அடுத்தடுத்து அரசியலில் நிறைய பிரச்சனைகள் உண்டாகும் எனவும் கட்சியில் நிறைய உட்பூசல்கள் ஏற்படுது எனவும் சொல்லப்படுது. உங்களோட கருத்துக்கள் என்ன? நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? கனிமொழி தனியாக தொகுதியில் நின்று ஜெயிப்பாங்களா? இல்லை உதயநிதி ஸ்டாலின் இந்த தேர்தலை எப்படி எதிர்கொள்ள போகிறாரு?